ஹாய்ங்க. ஒரு மகளிர் குழு உருவாக்கணும்னா எப்படி அதை அமைக்கணும், என்னென்ன தேவைகள்ன்றத என்னுடைய அனுபவத்தில் நான் உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ணிக்கிறேங்க. ஃபஸ்ட்டு ஒரு மகளிர் குழு அமைக்கணும்னா அந்த குழுவில் இருக்க உறுப்பினர்கள் ஒரே ஊரை சேர்ந்தவங்களாக இருக்கணும். ரெண்டாவது 18 வயசுக்கு மேலே இருக்கணும். மூணாவது 20 நபர்களுக்கு மிகாமல் இருக்கணுங்க. அடுத்தது அதை தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் 20 நபர்களை தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் அந்த குழுவுக்கு ஊக்குனர் பிரதிநிதி, அதாவது யார் தலைவராக இருந்து அதை வழிநடத்த போகிறாங்க, துணைத் தலைவர் யார் அப்படின்ற ஆளை தேர்ந்தெடுத்துக்கணுங்க. அடுத்தது அந்த குழுவுக்கு நீங்கள் என்ன பேர் வைக்க போகிறீங்க அப்படின்றத நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கணும். அதே மாதிரி எந்த பேங்க்கில், பரோடா பேங்க்கில் ஓப்பன் பண்ண போகிறீங்களா அக்கௌண்ட்டு, இல்லை கூட்டுறவு பேங்க்கில் ஓப்பன் பண்ண போகிறீங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்தது ஒவ்வொரு நபரும் கரெக்டாக பணம் கட்டுறவங்களாக ஃபஸ்ட்டு பார்த்து தேர்ந்தெடுத்துக்கணுங்க. ஏன்னா ஒரு சில பேர் சரியாக கட்ட மாட்டாங்க. அதுக்கு தகுந்த நபராக பார்த்து கரெக்டாக தேர்ந்தெடுத்துக்கணும். நீங்கள் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ண போகிறீங்க, சில பேர் 200 ரூபா சேவ் பண்ணுவாங்க. இப்போலாம் எல்லாருமே 500 ரூபா கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அது கூட 500 ரூபா கூட ஒரு 10 ரூபா சந்தா பணம் சேர்த்து 510 ரூபா, அது எவ்வளோ உங்களால் முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு நபருடைய ஜெராக்ஸு, அதாவது ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட் ஐடி, என்ன அவங்களுடைய ப்ரூஃப் இருக்கோ அந்த ப்ரூஃபு, அவங்களுடைய ஃபோட்டோ, அதே மாதிரி இந்த ஊக்குனர் பிரதிநிதிக்கும் நீங்கள் எடுத்துக்கணுங்க. அடுத்தது நீங்கள் உங்கள் குழுவுக்கு என்ன பேர் வைக்க போகிறீங்களோ அந்த குழுவு கூட சீல் செஞ்சு வச்சுக்கணும். அந்த குழுவோட பேர் போட்டு என்ன பஞ்சாயத்து அப்படின்றத நீங்கள் சீல் செஞ்சு வச்சுக்கணும். அதுக்கு தேவையான நோட்டெலாம் நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு தேவையான நோட்டெல்லாம் வாங்கி வச்சுக்கணுங்க. நீங்கள் குழு ஆரம்பிக்கும் போது ஒரு லெட்ரு வாங்குகிற மாதிரி இருக்கும். அது எங்கே போயிடுச்சுன்னா, இந்த குழுக்களை எல்லாம், ஒவ்வொரு ஊரில் இருக்க குழுக்களை எல்லாம், ஒரு பஞ்சாயத்தில் இருக்க குழுக்கள் எல்லாம் சில குறிப்பிட்ட பஞ்சாயத்து சேர்த்து ஒருத்தவங்க வழி நடத்துவாங்க. அந்த மாதிரி அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நாங்கள் மகளிர் குழு அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்ரு தருவாங்க. அவங்கக்கிட்ட கொடுத்து அந்த லெட்டரை வாங்கிக்கிட்டு நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலான்னு செலக்ட் பண்ணணுங்கயோ அங்கே போயிட்டு நீங்கள் சேமிப்பு பணம் இவ்வளோ கட்ட போகிறோன்னு சொல்லி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் அவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தந்துடுவாங்க. எல்லாருடைய சேமிப்பு பணத்தையும் 510 ரூபா கணக்கு பண்ணால் 20 பேர்னால் இப்போ 10,000 வருதுன்னா ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது 1000 ரூபாய் அங்கே அக்கௌண்ட்லேயே இருக்கும். மீதி 9,000 இருக்குன்னா அந்த அமௌண்ட்டை நீங்கள் 9,000 எடுத்து உங்கள் குழுவில் இருக்கிற நபருக்கு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து பேசி 2 பைசா வட்டிக்கு தரீங்களா, 3 பைசா வட்டிக்கு தரீங்களான்னு சொல்லிட்டு நான் யார் கேட்குறாங்களோ அதை கொடுத்து மாதம் நீங்கள் அதுக்கான வட்டியும் அவன் முதல்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக கட்ட சொல்லி வசூல் பண்ணிக்கலாம்.